இல்லை ஆக்காங்கட்ட கூவை நான் தானே அவங்க நெல்லை வேலை வச்சேன். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்ம டிக்டாக் புகழ், இப்போ யூடியூப் புகழ் ரவுடி பேபி சூர்யா. அதை விட அவங்கள கட்டப்பை கருப்பின்னு சொன்னால் தான் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி நம்ம ரவுடி பேபி சூர்யா சிக்காவை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம். அவங்களுக்கு நடந்த ஒரு மாபெரும் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் நான் பேசலாம் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ரவுடி பேபி சூர்யா அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வந்து எல்லாம் குற்றாலத்துக்கு சிக்காபாயும் ரவுடி பேபி சூர்யாவும் இங்கே வந்து குளிக்க போயிருக்காங்க குற்றாலத்துக்கு. யார்? சுமி மாமி வயிற்றுச்சலில் விழுந்துக்கிட்டு. சுமி மாமி தான் அங்கே அழுதுகிட்டு இருக்க. என்னதான் இருந்தாலும் புருஷனை வந்து இன்னொருத்தி கூட விடும்போது எப்படி இருந்தாலும் வேதனை இருக்க தானே செய்யும். அதனால் அந்த வயிற்றுச்சலில் போயிருக்காங்க. போயிட்டு இப்போ வந்து என்னாச்சு, அங்கே வந்து ரூம் போட்டு தங்கியிருக்காங்க 3ஆம் மாடியில். அங்கே வந்து குளிக்க போகலான்ட்டு போகும்போது கொஞ்சம் ஏதோ குடித்தாலும் வச்சான்னு சொல்கிறாங்க எல்லோரும், அது எனக்கு தெரியல. போயிருக்காங்க ஐயா. போயிருக்க இடத்துல வலிவி கீழே விழுந்து கால் கீழே எல்லாத்துலையும் அடியான். ரொம்ப அடிபட்டு ரொம்ப சங்கடப்பட்டு இப்போ ஆஸ்பத்திரி விடமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு பொம்பளை பிள்ளையா, என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணு. நான் வந்து என்றைக்குமே பெண்களை தாயாக மதிக்கிறேன். ஒரு பெண்ணு, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். என்னதான் இருந்தாலும் அவங்க வயிற்று பொழப்புக்காக பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்களோ எப்படி பண்ணாங்களோ அது தெரியாது. இப்போ ஏதோ திருந்தி ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு சோசியல் மீடியாவில் ஏதோ சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பையனுக்காக வாழ வைக்கணுன்ட்டு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எல்லாருமே கமெண்ட் கீழே போடுறீங்க. என்ன போடுறீங்கன்னா, கருப்பி கட்டப்பைய கருப்பி, நீ வந்து இந்த தென்காசி குற்றாலத்து மலையிலேருந்து விழக்கூடாது, என் அடுத்து போனோன்னா ஊட்டி கொடைக்கானல் போனால் அங்கேருந்து விழுந்து ஒரேடியாக போயிரு, அப்படி இப்படிலாம் சொல்லி அவங்களுக்கு கமெண்ட் போட்டு ரொம்ப மன வேதனைப்படுற மாதிரி பண்ணுறீங்களாம். இதை வந்து லைவை போட்டுக்கிட்டு நம்ம ரவுடி பேபி சூர்யா அவங்களும் சிக்கா மாமாவும் கடந்து புலம்பிக்கிட்டு கிடக்காங்க. ஐயா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை இந்த மாதிரி யாரும் பேசாதீங்க, மனசு கவலைப்படுற மாதிரி கஷ்டப்படுற மாதிரி. அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அடுத்தவங்க விஷயத்தில் யாரும் தலையிடாதீங்க, வைக்காதீங்க. இருந்தாலும் ஏம்மா இந்த ரவுடி பேபி சூர்யாம்மா, இனிமேல் போனோன்னா கொஞ்சம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் போங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. உங்கள் பையனுக்காக போய் வாழுங்க. பாவம் நீங்கள் இல்லாட்டா சிக்கா மாமா ரொம்ப வேதனைப்பட்டுருவார். இல்லை அதே மாதிரி இன்னொன்று சூர்யாம்மா, அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தேன் இதுக்கு முன்னாடி. எங்கேயோ மலையில் நின்றுட்டு செல்ஃபி எடுக்க மாதிரி தன்னோட புருஷன் சொன்னார்னு சொல்லி பொண்டாட்டி செல்ஃபி எடுக்க போயிருக்கு. காலை தடிக்கி விட்டு தலைகீழ குப்புற போட்டாங்களாம் மலையிலேருந்து கீழே. அதே மாதிரி ஜம்மு நடந்துடாமல் சிக்கா மாமாட்ட கொஞ்சம் கவனமாக இருக்காங்க ரவுடி பேபி சூர்யாம்மா. சரியா? நல்லா சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, உடம்பை பார்த்துக்கோங்க, போய் ஸ்கேன் எடுங்க. அவ்வளோதான். ரைட் நண்பர்களே, எல்லோரும் சூர்யா பற்றி பேசுங்க நீங்கள். நான் பேசிட்டேன். ரைட். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லை வெளி சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிறீங்களா. நன்றி, வணக்கம்.